உன்னை மாடியில் உட்கார வைப்பாங்கன்னு சொன்னா? இல்ல சார், இது அந்த மாதிரி இடம் இல்ல. அவனை விடுங்க, மேடமும் அப்படிதான் சொன்னாங்க. நீங்க என்னன்னா கையை கூட தொட விட மாட்டேங்கிறீங்க. சார், குளிக்கிறதுக்கு ஸ்டீம் எடுத்துக்கிறீங்களா இல்ல வித்தவுட் ஸ்டீமா? அட ஏதோ ஒண்ணு நீங்களே பார்த்து கொடுங்க மேடம். சரக்குக்கு சோடாவா தண்ணியாங்கிற மாதிரி கேக்குறீங்க. சரி, ஸ்டீம் பாத்துக்கே ரெடி பண்றேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாங்க. இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அங்க பாருங்க, அங்க ஷவர் ஜெல் இருக்கு, ஷாம்பு இருக்கு, சோப் இருக்கு. இது கோல்ட் வாட்டர், இது ஹாட் வாட்டர். நீங்க குளிச்சிடுங்க சார். 5 நிமிஷம் கழிச்சு நான் ஸ்டீம் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் இருங்க. என்ன குளிக்க சொல்லிட்டு நீங்க உள்ள வந்து கண்ணீர்ல குளிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லையே. ஷவர்ல தண்ணி வருதானு செக் பண்ணிட்டு இருந்தேன். அந்த தண்ணி ஏதாவது என் முகத்துல பட்டிருக்கணும். தண்ணீருக்கும் கண்ணீருக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. என்னன்னு சொல்லுங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இங்க சரி தப்புன்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் செத்துடுச்சு. நீங்க இங்க புதுசுன்னு நினைக்கிறேன். நீங்க போய் சீக்கிரம் குளிங்க சார். நான் வேற கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணணும். வெறும் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லை, கண்ணீருக்கும் மதிப்பு இருக்கு, மறந்துடாதீங்க. நாச்சுக்கிட்டா மசாஜ் சென்டர் போயிட்டு வந்ததுல இருந்து தொட்டாசி நீங்க மாதிரி தொடவே விட மாட்டேங்கிறிய. அவ்வளவு மஜா கொடுத்தாளாவ. டேய் மூடிட்டு தூங்குடா. அப்படியெல்லாம் எந்த பொண்ணை பத்தியும் பேசக்கூடாது. என்னடா இது, ஷோ பண்ற பொண்ணுங்களை பத்தி பேசிட்டு இருந்த நீ இப்பதான் பொண்ணுங்க சமூக சேவை மாதிரி பேசிட்டு இருக்க. நான் ஏதேதோ நினைச்சு அங்க போய் அந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திட்டேன்டா. என்னால பாவம் அந்த பொண்ணு அழுதுட்டா. அப்போல இருந்து மனசே கேட்க மாட்டேங்குது. கண்ணை மூடினாலே அதே ஞாபகமா இருக்கு. ஐயோ படா லூசு, தினமும் 100 பேருக்கு முதுவா அமுக்குறவ நீ எதுக்குடா அவளுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ற? வயிறு கீறு வலிச்சு தாங்க முடியாம அழுதுருப்பா. நீ பேசாம படுத்து தூங்கு. என்னங்க இது, சீக்கிரமா ட்ரெஸ்ஸை கட்டிட்டு படுங்க. எனக்கு மசாஜ் வேண்டாம். பின்ன நான் உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட நீங்க என்னங்க பேசணும்? பேசாம படுங்க. அது இல்லைங்க, நீங்க இந்த ரூம்ல சிரிக்கிறது, அந்த ரூம்ல போய் அழறது, இந்த டபுள் ஆக்டிங் எல்லாம் எதுக்கு? இங்க பாருங்க, எங்க வேலை இங்க வர கஸ்டமர்ஸ்க்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, எங்க கஷ்டத்தை சொல்லி கஷ்டப்படுத்துறது இல்ல. நான் கஸ்டமரா வரல, கஷ்டத்தை கேட்க வந்திருக்கேன். என் கஷ்டத்தை கேட்டு நீங்க என்னங்க பண்ண போறீங்க? தயவு செஞ்சு படுங்க. இல்லைங்க, நேத்து நான் இங்க வந்த நோக்கம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நான் கெட்டவன் இல்லை. நேத்து நீங்க அழுததை பார்த்து நானும் ராத்திரியெல்லாம் அழுதுட்டு இருந்தேன், ஆனா கண்ணீர் தான் வரல. நான் அழுததுக்கு நீங்க எங்க அழணும்? நேத்து நான் உங்க மனசை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சரி, மன்னிச்சிட்டேன். இப்ப படுங்க. இவ்வளோ அழகான கண்ணு முன்னாடி இருக்கும்போது எப்படிங்க கண்ணை மூட முடியும்? சொல்லுங்க, நேத்து நீங்க எதுக்குங்க அழுதிங்க? சொல்றேன், ஒரு நிமிஷம். சொல்றேன்னு சொல்லிட்டு எங்க போறீங்க நீங்க? ஒரு நிமிஷம், இதோ வரேன். ஜமாலிக் மலையில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஏழ்மையோட ஒட்டி பிறந்தவன் நான். சின்ன வயசுலயே என் அம்மாவை இழந்துட்டு என் 2 சின்ன தங்கச்சிங்களுக்கு ஒரு அம்மாவா தான் நான் வாழ்ந்தேன். தன்னோட மனைவியை மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தையும் இழந்து தினம் தினம் செத்து பொழைச்சிட்டு இருந்த என் அப்பா கூட இருந்தேன். ஒரு சின்ன குடிசையில இருக்கிறத வச்சு பொழைச்சிட்டு எப்படியோ காலம் தள்ளிட்டு இருந்தோம். ஆபத்துக்கு உதவுறவன் கடவுளுங்கிற மாதிரி அப்பப்போ எங்க தாய் மாமா வந்துட்டு போவாரு. யாரும் சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. எனக்கு எனக்கு
பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் சண்டை போடாம எடுத்துக்கணும். போய் சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க போங்க. ருக்மணி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க? ஓ நல்லா இருக்கனே. இதுல காபி தூளும் வெல்லமும் இருக்கு. போய் காபி போட்டு கொண்டு வா. வாப்பா ராஜு, இப்பதான் வந்தியா? உட்காரு. இன்னும் உயிரோட தான் இருக்கியா மாமா? நல்லா இருக்கீங்களா? நான் எங்கப்பா நல்லா இருக்கிறது? காத்து பலமா அடிச்சா விழற மரம்னா. எல்லாரும் ஒரு நாள் விழற மரம் தான் மாமா. சரிதான். இந்தாங்க இந்தாங்க உங்களோட டானிக். அப்புறம் என்ன விஷயம் மாமா? மாமா குடுமா. இந்தாங்க மாமா. பாக்கி அக்கா போனதுக்கு அப்புறம் ருக்மணி இந்த வீட்டு பாக்கியலட்சுமி ஆயிட்டா மாமா. உண்மைதான்ப்பா. அவ இருக்கிறதுனால தான் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. காபி தோட்டம் கள்ளி தோட்டம்னு வேலை பார்த்து என்னையும் என் பசங்களையும் காப்பாத்திட்டு. காபி தோட்டத்துல வர 4 காசுல பிழைக்க முடியுமா? கை நிறைய சம்பளம் கொடுக்க பட்டணமா? பட்டணத்துக்கு அனுப்ப எனக்கு எங்க பையன் இருக்கான். ஆம்பளைக்கு தான் பட்டணத்துக்கு போய் பிழைக்கணுமா என்ன? நம்ம ருக்மணியை மட்டும் அனுப்பிச்சு பாருங்க. ஆம்பளைக்கு சலிச்சவன் நான் இல்லைன்னு சம்பாரிச்சு காட்டுவா. எனக்கு என்ன வேலை தெரியும்னு நான் சிட்டிக்கு வரது மாமா. நான் எழுத்து படிச்ச நீயே இப்படி சொல்லிட்டா எப்படிமா? ஊரை விட்டு வந்தவனுக்கு 100 வேலைங்கிறது உண்மையான விஷயம். நீ தைரியமா வா. சரிப்பா, நீ கிளம்பு. சரி வரட்டுமா? இந்த இருக்கு நல்ல முடிவாயிடு. கடவுள் இருக்காரு. வரமாமா? வரும்போது போயிட்டு வர பசங்களா. நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் விருப்பத்தை வச்சு நான் முடிவெடுக்கலனாலும் எங்க நிலைமைய வச்சு முடிவெடுக்க வேண்டியதா இருந்தது. தைரியமா முடிவெடுத்தேன். ஐயோ மாமா, ஆம்பளைங்க அழுத கூட பாத்திரலாம், பொம்பளை அழுதா தாங்கிக்கவே முடியல. ருக்மணி, நீ அழுதா இந்த சின்ன குழந்தைங்களும் இன்னும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அடுத்த வாரமே வரப்போறோம். வாமா. மாமா இந்தா இதை வச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்க மாமா. நான் என்ன கோடி கணக்குலயா கொடுக்குறேன். பசங்க பத்திரம் உஷாரா பாத்துக்கோ. வாமா. அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. குழந்தைங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. பீடி அதிகமா பிடிக்காதீங்கப்பா, இருமல் அதிகமாயிடும். நான் போயிட்டு வரேன்ப்பா. ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. வாமா சீக்கிரம் போயிட்டு கடிதாசு போடுமா. என் மாமா சொன்னதை நம்பி அவ்வளோ நாள் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு வேலையை தேடி அவன் பின்னாடியே போனேன். இந்த பாழா போன ஏழ்மை பசி மனுஷங்களை எந்த முடிவை வேணாலும் எடுக்க வைக்கும். உங்க கண்ணீருக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறவங்களே ஒரு நாள் நம்ம கண்ணீருக்கு காரணமாயிடுவாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு நான் உங்க கண்ணீருக்கு காரணமாயிட்டேன். நான் நடந்துகிட்ட விதத்தால உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இந்த கருணை எல்லாம் நேத்து நீங்க நடந்துக்கிட்டீங்கல்ல, அப்போ இருந்திருக்கணும். இங்க பாருங்க, நீங்க கொடுத்த காசுக்கு டைம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் இங்க இருந்தாலும் தீதி என்ன கொன்னு போட்டுடுவாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போயிடுறேன். இல்ல பேசிட்டு வரேன்னு போயிட்டு மொத்தமே கொடுத்துட்டு வந்திருக்கியே, பெரிய ஆள்ரா நீ. மொத்தம் ஏதோ கொடுத்துட்டேன் விடு. ஆனா இப்போ ருக்கு ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாளோன்னு பயமா இருக்கு. நீ பண்ண வேலைக்கு தப்பா நினைக்காம கட்டிக்கவான்னு கூப்பிடுவாளா? இப்போ என்ன பண்றதுடா? என்ன பண்றது இல்ல, பண்ணிதான் ஆகணும். இப்படியே பேசிக்கிட்டே முத்தம் கொடுத்துட்டே இருந்தா மட்டும் போதுமா? நேரா அவன் முன்னாடி போய் நின்னு அவ முகத்துக்கு நேரா லவ் பண்றேன்னு சொல்லிடுறா. அது எப்படி சொல்றது? அதான் நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பேசாம நீ மேட்ச பாடுறா. பயந்து சாகுறான் பயந்தான் கோழி. அக்கா இது ரெண்ட், இது சோப்பு, இது கரண்ட் பில். ஹலோ பைல்ஸ் பா. என்னடா ஆச்சு? ஏன்டா கட் பண்ண? ஹலோ என்னடா சிக்கிட்டா? ஏதாவது உன்னை சொல்லிட்டாளா? பாயல் போன் எடுத்துட்டாடா. ஐயோ தூ, காரியமே கெட்டு போயிச்சேடா. இப்ப என்னடா பண்றது?
சூப்பர் ஐடியா ஒன்று இருக்கு. ஐடியாவா? என்னது? அன்னைக்கு ருக்கு கதை சொல்லும்போது அவ மாமா புட்ராஜ் தான் இந்த வேலையில சேர்த்து விட்டதா சொன்னான். நான் அந்த புட்ராஜ் தான் பேசுறேன்னு ருக்கு கிட்ட போனை கொடுக்க சொல்லலாம். பண்ணு. என்ன பதட்டமா இருக்கா? பெரிய ஆள் தான். கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லு. சரிக்கா. பில் புக்க கொடுமா. ஹலோ பாயல் ஸ்பா. ஹலோ பாயல் மேடம், நான் புட்ராஜ் பேசுறேன். ஓ பொன்ராஜு, என்ன நீ எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு? அது மேடம், மலேரியா வந்து படுத்த படுக்கை ஆயிட்டேன். அப்படியா? இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல மேடம். கொஞ்சம் ருக்கு கிட்ட போனை கொடுக்குறீங்களா? பேசணும். ருக்கு. தீதி, பொன்ராஜ் ஃபோன் பண்ணிருக்காரு, சீக்கிரம் வா. ஹலோ மாமா. மாமா இல்ல, மாமா மகன் கிருஷ்ணா. எனக்கு எதுக்குங்க ஃபோன் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ண எதுவுமே பேசாம நீங்க போனை வச்சிட்டீங்க, அதான் மறுபடியும் பண்ணேன். உங்ககிட்ட என்ன இப்போ பேசணும்? தீதி இங்கதான் இருக்காங்க, பேசாம போனை வைங்க. ஹலோ இங்க பாருங்க, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க எதுவும் பேசாம போனை வச்சீங்க, நான் வந்து பாயல் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் எங்க இருக்கேன் தெரியுமா? உங்க ஸ்பா முன்னாடி இருக்கிற எஸ்டிடி பூத்ல தான் இருக்கேன். நீங்க வேணும்னா வெளியில வந்து பாருங்க. ஐயோ கடவுளே, ஏங்க என் உயிரை வாங்குறீங்க? சரி என்னன்னு சொல்லுங்க. ருக்கு, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், என்னென்னமோ சொல்லணும் போல இருக்கு. சாயந்தரம் பிரீஸ் கிட்ட வாங்க, காத்துக்கிட்டு இருப்பேன். நான் எங்கேயும் வரமாட்டேன், பேசாம போனை வைங்க. ஐயா சரி, வராத பாயல்.